Welcome to நம்ம பச்சை. ஹலோ எவ்ரிவன், ரொம்பவே டேஸ்டான ஆந்திரா ஸ்டைலில் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதை இதோட சேர்த்துக்கலாம். கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகணும், அதுக்காக ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடுங்க. கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்குங்க. இப்போது 2 கட் பண்ணி வச்ச பட்டன் மஷ்ரூமை இதோட சேர்த்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான், எந்த மஷ்ரூமாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு டைம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே இதுக்கு சரியாக தான் இருக்கும். மஷ்ரூம் நல்லா வெந்ததும் இதோட கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதோட பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வைக்காமல் விடுங்க, தண்ணி சுண்டட்டும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான ஆந்திரா ஸ்டைலாக மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை கிள்ளி போட்டு எடுத்தோம்னா அள்ளி சாப்பிட்றவங்க திருப்தியாக சாப்பிடுவாங்க. இந்த மஷ்ரூம் ஃப்ரை தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.